குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் காலச்சக்கரம் திரு நரசிம்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ட்ரெண்டு விஜய் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் அப்படியே தொடருமா? இதுல ஏதேனும் மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விஜய் ஆட்சி அமைப்பாரா? தொடருமோ தொடராதோ இல்ல ஒரே ஒரு எம்எல்ஏயா அவர் உள்ள நுழைகிறாரோ ஒரு சரித்திர சாதனையா பண்ணிட்டாரு. ஓகேயா? 10 சீட் இருந்தாலும் சரி, 30 சீட் இருந்தாலும் சரி, 118 சீட் இருந்தாலும் சரி, விஜய் எதிர்காலத்து தலைவர் அப்படின்னு அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கே அவர் தலைவராக அங்கீகாரம் பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியாதா? கிட்டத்தட்ட 100 சீட்டுகளை தாண்டி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதுமே அவர் எதிர்காலத்தின் தலைவர், வருங்கால முதல்வராக அங்கீகாரம் வாங்கிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து, அவருடைய இலக்கு 2031 தான். இப்போ உடனடியா அவர் ஏறி உட்காருவார் தோணல. அரியணையில கொஞ்சம் தன்னை ட்ரெயின் பண்ணிப்பார்னு தோணுது. இப்போ அவருக்கு நிறைய இன்னும் தொடர்ந்து திரைப்படத்துல எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ நேற்று வரைக்கும் எல்லாரோட கருத்து வேறையா இருக்கு. அடுத்த இலக்கா அவர் வருவார் தோணுது. ஓகே சார். சார், நேற்று வரைக்கும் நீங்க இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா சரி. ஆனா இன்றைக்கு நாம எண்களை பார்த்துட்டு இருக்கோம். வாக்கு எண்ணிக்கையோட சுற்றுகளை முடிவுகள் வந்துட்டு இருக்கு. சர்ப்ரைசிங்லி எல்லா இடங்களிலும் மிக அதிகமாக இடங்களை பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க எதிர்காலத்துல அப்படின்னு நம்ம சொல்றதை விட இன்றைய நாள் அஸ்தமனிப்பதுக்குள்ள அவர்தான் முதல்வர்ங்கிற நிலைக்கு தான் வருதுன்னு பாக்குறோம் இல்லையா? மக்கள் தங்கத்தட்டுல வச்சு இவ்வளவு பெரிய வெற்றி கொடுப்பான்னு அவரே எதிர்பார்க்கல. அதனாலதான் கேம்பெயினே அவர் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா என்ன நடந்ததுன்னா, கடந்த 10 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிகள் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க ஜனங்க. நேரு காந்தி குடும்பத்தை தூக்கி எறிஞ்சாங்க. முலாயம் சிங், லாலு, தேவகவுடா, பவார், சிவசேனா, அப்படி குடும்ப ஆட்சிகள் கட்சியில தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பழச்சி வந்தது கலைஞர் கருணாநிதி குடும்பம். இப்ப அதையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எடப்பாடி ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தாலும் அவர் அந்த பலனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா விஜய் இந்த ஆளும் கட்சி செஞ்ச சில பிரச்சனைகள், சச்சரவுகள், அதனால அதை அவரை வளர்த்து விட்டுருச்சு. விஜயே இந்த வளர்ச்சியை எதிர்பார்த்திருக்க மாட்டார். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த அவர் மனைவி சங்கீதா விஷயம், ஜனநாயகன் ரிலீஸ் விஷயம், அப்புறம் அந்த கேம்பெயின் பிரச்சாரம், கரூர் சம்பவம் எல்லாம் சேர்ந்து அவங்கள கார்னர் பண்ண பார்க்க அவர் வளர்ந்துட்டார். திடீர் விஸ்வரூபம் எடுத்துட்டார். இல்ல, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தாண்டி கூட வளர்ந்திருக்க மாட்டார். இந்த பிரச்சனைகளால திடீர்னு அவருக்கு இந்த ஆதரவு வந்திருக்கு. ஆனா இதை அறுவடை செய்ய வேண்டிய எடப்பாடி கொஞ்சம் பின்தங்கிட்டார். அவர் லாஸ்ட் மினிட்ல எடப்பாடி கிட்ட இருந்து விஜய் நோக்கி போயிட்டாங்க. இல்ல, நீங்க சொன்ன அதே சார் நரசிம்மன் சார், நீங்க சொன்ன அதே குடும்பம் தான் தொடர்ந்து இருக்கு. போன தேர்தலையோ போன வருடத்திலேயோ இந்த குடும்பத்தோட ஆதிக்கம் என்பது தமிழக அரசியல்ல இல்லைன்னு பார்க்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இதே நிலைமைதான் இருந்தது. இங்க எதுவும் மாறிடல பெருசாக. ஆனா விஜயின் வரவுக்கு பிறகுதான் இது நடந்திருக்குங்கிறது பதில் கொடுப்பாங்க. உடனே உணர்ச்சி வசமா போட்டுட மாட்டாங்க. அவங்க அந்த டைம்ல எடப்பாடி ஆட்சி நல்லாதான் இருந்தது. இருந்தாலும் ஸ்டாலின் மேல் ஒரு சிம்பத்தி இருந்தது. ரொம்ப நாளா அவர் முதல்வராக ட்ரை பண்றாருன்னு அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த வாய்ப்பை அவர் நல்லா பயன்படுத்தி இருக்கலாம். அது இல்லாம ஒரு பத்திரிகை ஆதரவோட ஒரு இந்த ஆட்சி பண்ணாரு. ஸோ மக்களுக்கு உதயநிதியே ட்ரெயிலிங்கா இருக்காருன்னா ஒரு வெறுப்பு தான், குடும்ப ஆட்சி மேல ஒரு வெறுப்பு தான். ரெண்டாவது, இந்த தேர்தலுக்கு முன்னோட சபரீசனை வேற கட்சிக்காரங்களுக்கு நடுவுல பேச விட்டாரு முதல்வர். மாப்பிள்ளையும் அரசியல் உள்ளவரார், எல்லாம் அவங்க குடும்பமே சொல்லிட்டு மக்கள் ஒரு மாற்று பார்த்திருப்பாங்க. குடும்ப ஆட்சி வேணாம். எடப்பாடி ஆப்வியஸ் சாய்ஸ். அவருக்கு வெண்ணெய் திரண்டு வச்சு தாழி உடைஞ்ச மாதிரி விஜய் முந்திக்கிட்டாரு. அவ்வளவுதான் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய இமாலய வேர்டுக்கெல்லாம் இந்த விஜய்க்கு ஆதரவா மக்களுக்கு ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பை விஜய் பக்கம் ஓட்டா செலுத்திட்டாங்க. விஜயே நான் அவர் தயாரா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் இதை எதிர்பார்த்துக்க இந்த வெற்றியை. இவர் ஆட்சி கையில கிடைச்சிட்டு அவர் கூட சுற்றி அனுபவசாலிகளே கிடையாது. புஷி ஆனந்த், ஆதவ், இவங்களெல்லாம் வச்சு அவர் எப்படி கவர்மெண்ட் நடத்துவார். ஆனா நான் ஒரு பத்திரிகையாளர் அவரை பாராட்டுறேன். காரணம், இமாலய சாதனை எம்ஜிஆருக்கு ஈக்குவலா அவரை நகர்ந்துகிட்டு இருக்கான்றது இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் ஆயிடுச்சு.
ஒருவேளை அவர் நல்லாட்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது போக போக தெரியும். கண்டிப்பா சார். அதே மாரி முன்னணி அமைச்சர்கள்லாம் கூட பின்னடைவு சந்தித்திருக்காங்க. முதல்வரும், துணை முதல்வருமே கூட பின்னடைவு சந்தித்திருக்காங்க. அந்த இடங்கள்ல குறிப்பா தாவேகா தான் முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க இது சார்? நான் முகநூல்ல தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். அதாவது இந்த கவர்மெண்ட் வாஸ் சிட்டிங் ஆன் த வால்கனோ. மக்கள் இந்த மீடியா அவரை சுத்தி ஒரு இது பண்ணி, ஜாம்பவான் மீடியாக்கள்லாம் அவர் சுத்தி இருந்து உங்களை மாதிரி உண்டான்னு சொல்லி அவரை, ஸ்டாலின் அவர்களை ஆட்சி செய்யற விதத்தை கத்துக்க விடாம செஞ்சிருச்சு. ஜால்ரா அடிச்சு முட்டு கொடுத்து அவருக்கு உண்மையான அரசியல்னா என்ன, வெறும் பட்டாட்டோபம், ஒரு ஷூட்டிங், ஷோ பண்றது, இதுதான் அரசியல் தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. காலையில ஒரு பெரிய பாரம்பரிய மிக்க பத்திரிகையாளர் கூட வாக்கிங் போறாரு. அவர் சொல்லி இருக்கலாம், உங்க ஆட்சியில இப்படி பண்ணணும், இந்த தவறுகள் இருக்கு, அதை கொஞ்சம் திருத்திக்க. இதுதான் ஒரு மீடியாவோட வேலை. மீடியாக்கள் அவர் கூட போய் வாக்கிங் போயிட்டு அவருக்கு முட்டு கொடுக்கறது சரியில்லை. ஸோ ஸ்டாலின் ஆட்சிக்கு இப்ப கெட்ட பேர் கொடுத்தது மீடியா தான். ஓவரா முட்டு கொடுத்து தவறா போட்டு அவரை கட்டுக்க விடாம ஆட்சி செய்யற விதத்தை மக்களோட நெருங்க விடாம செஞ்சது மீடியா தான். அதனாலதான் இந்த தோல்வி மீடியா மேலதான் நான் சொல்லுவேன். காரணம், ஒரு வாராத ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காருன்னா ஒரு முதல்வர் தன்னை எப்படி அவரை அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாம். மீடியா ஆதரவு இருக்கு, மக்கள் ஆதரவு இருந்தது, டெல்லியில 40 MP, அதெல்லாம் வச்சு ஒரு பிரதமர் அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு தலைவரை கொடுத்து 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 அவர் நல்லதுதான் செய்யறாரு, கரெக்டான பாதைக்கு தான் போறாரு சொல்லி அவரை வழி தவற வச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது மீடியா தான். அதனாலதான் இந்த தோல்வி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும், கருணாநிதி அவர்களின் மறைவுக்கு பிறகும் அரசியல்ல மிகப்பெரிய வெற்றிடம் உருவாயிருக்கு அப்படிங்கிற பேச்சு எழுத பார்த்தோம். ஆனா சமீப ஆண்டுகள்லாம் அந்த பேச்சுகள் என்பது முழுவதுமாக இல்லாம போச்சு. நீங்க சொல்ற மாதிரி மீடியாவில் தான் அது இல்லாம போச்சு. ஆனா அந்த வெற்றிடம் தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அதற்கான வெளிப்பாடு தான் இது. நீண்ட நெடுங்காலம் இருந்த மக்களின் அதிருப்தியே ஒட்டுமொத்தமா விஜய்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? உண்மை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வு பூர்வமா வாக்களிக்கிற மக்கள். பெங்காலும் தமிழ்நாடும் தான் இந்த மாதிரி உணர்வு பூர்வமா வாக்களிக்கிறவங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அலைகள் தான் நம்ம தேர்தலை நிர்ணயிச்சிருக்கு. ராஜீவ் அனுதாபாலை, மரண அனுதாபாலை, அதுக்கு முன்னாடி இந்திரா மரண அனுதாபாலை, எம்ஜிஆர் உடல்நிலையால் ஏற்பட்ட அனுதாபாலை, காமராஜ் காலத்தில் காங்கிரஸ்க்கு எதிராக ஏற்பட்ட அந்த அரிசி பஞ்சத்து மேல இந்த வெறுப்புல திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இது மாதிரி ஒரு அலையில தான் இந்த தேர்தல் நிர்ணயிக்கப்படுறது தமிழ்நாட்டுல. இப்ப கூட அந்த வெறுப்பு அலைய விஜய்க்கு சாதகமா போயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த ஆட்சி மக்களோட பல்ச பிடிச்சு பார்க்கல, நாடி துடிப்ப பிடிச்சு பார்க்கல. வெறுப்பு இருக்கு மக்களுக்கு அப்படின்னு பாருங்க. இவ்வளவு மந்திரிகள் தோத்துருக்காங்க, இவ்வளவு அமைச்சர்கள் தோற்று, கீதா ஜீவன், பெரிய பெரிய ஆள், துரைமுருகன், ட்ரெயிலிங், இதெல்லாம் பார்த்துச்சு ஒரு இந்த வெறுப்பு அலை இருக்கு. எப்போ 1990 எல்லாம் நான் தொடர்ந்து மீடியால சொல்லிட்டே இருக்கேன். 1996 ஜெயலலிதா எதிராக வந்த அதே மாதிரி அலை வெறுப்பு அலை இப்போ இருக்கு. அது எடப்பாடி சாதகமா இருக்குமா, யாருக்கு சாதகமா இருக்கும்னு நான் தெரியல அப்படின்னு தான் எழுதிட்டு வரேன் என்னோட கட்டுரைகள். இப்ப சமீபத்தில் வந்திருக்க செய்தி என்பது சமீபத்தில் வந்திருக்கிற செய்தி என்பது 233 தொகுதிகள்ல முன்னிலையில இருந்தா கூட பெரும்பான்மையான வித்தியாசத்துல இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த தேர்தல் முடிவுகள் கடைசி நிமிடம் வரை சீட்டின் நுனியில் வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்குமா? இன்னும் சுவாரஸ்யங்கள் கூடிக்கொண்டே இந்த இழுபறி என்பது தொடர்ந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் பல ஆச்சரியங்கள் நடக்கலாம். ஏன்னா இது 82%, 85% ஓட்டு வந்திருக்கு தமிழ்நாட்டுல. இது முதல் சாரால உண்மையான தேவையில்லாத செல்லாத வாக்குகள் எடுக்கப்பட்டாலும், இறந்தவர்கள் நீக்கப்பட்டாலும் 85% போலிங் ஆயிருக்கு, மும்முனை போட்டி. அதனால உங்களுக்கு வாக்கு சதவீதம் 200, 300ல தான் முடியும். லாஸ்ட் மினிட்ல தோற்றவர் ஜெயிக்கலாம், ஜெயித்தவர் தோக்கலாம். நேற்று கர்நாடகால பாஜக அமைச்சர் ஒருத்தர் தோத்து போயிட்டாரு, கேஸ் போட்டாரு, 60 வாக்குகள் வித்தியாசம் தோத்து போனாரு. இப்ப கோர்ட் அவர் தான் ஜெயிச்சான்னு சொல்லி காங்கிரஸ் MLA பதவி நீக்கம் செய்ய சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலை இப்போ இங்க வரப்போகுது தமிழ்நாட்டுல. 50, 600, 50ல இருந்து 600க்குள்ளதான் வித்தியாசம் இருக்கும், வாக்கு வித்தியாசம். பெரிய ஜாம்பவான்கள் கூட தப்பித்தேன் பிழைத்தேன் தான் ஜெயிக்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற அலைய பார்த்தா அமைச்சு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பின்தங்கி இருக்காங்க. ஸோ இது ஒரு அலைதான், வெறுப்பு அலைதான் மக்கள்.
இங்க தெரிவிச்சிருக்காங்க. இல்ல. இப்ப திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, ஒரு பலமான திமுக அதிகப்படியான கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுக பலமான கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா தாவேகா தனியாகத்தான் நின்றிருக்கிறது. தனியாக நின்றும் இத்தனை வாக்குகளை, இத்தனை சீட்டுகள முன்னிலை பெறுறாங்க அப்படிங்கிறதப்ப, இன்னும் கூட்டணி அமைச்சிருந்தால் என்ன அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம இப்ப கற்பனை பண்ணி நிச்சயம், பார்க்க முடிகிறது. நிச்சயம். அப்படின்னா அந்த விஜயோட அளவுக்கு நெருங்கினவர்கள் கிட்ட பேசின போது அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்க ரொம்ப ஆவலா இருந்தாரு. ஆனா எடப்பாடி போன எலெக்ஷன்ல பிஜேபியோட கூட்டு வைக்காம தோல்வியை கண்டார். இந்த எலெக்ஷன்ல கூட்டு வச்சு தோல்வியை கண்டார். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல அது ஒரு பவர் இல்ல. அதுக்காக 28 சீட்ஸ் கொடுத்து இப்ப ஒரு ஆள் தான் ஜெயிச்சிருக்காங்க. லீடிங் நயனார், தமிழிசை எல்லாரும் பின்தங்கி இருக்காங்க. இதே எடப்பாடி விஜய் சமிக்ஞை காட்டிய போது போயிருந்தாருன்னா சரித்திரம் வேற. எடப்பாடி முதல்வராகவும் தொடர்ந்து இருந்திருக்கலாம். கூட்டணிக்கு விஜய் ஆசைப்பட்டது உண்மை. இப்போ அவருக்கு அந்த ஆர்வம் இருக்காது. ஏன்னா அவர் தன்னோட நிலைய சக்தி அவருக்கே தெரியல. அனுமாருக்கு தன்னோட சக்தி தெரியலன்னு சொல்ற மாதிரி விஜய்க்கு தன்னோட சக்தி தெரியாத நிலையே கூட்டு கேட்டாரு எடப்பாடியோட, காங்கிரஸோட. ஆனா இப்ப அவருக்கு தன்னோட சக்தி தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன காங்கிரஸ்ல 5 எம்எல்ஏ வந்தாலும் சிறு திரும்ப பல்குத்த உதவும் மாதிரி இப்ப விஜய் வந்து கூட்டணிக்கு கேட்பார். திமுகல இருந்து அதிமுகல இருந்தும் அந்த போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல விஜய் அவர்களுக்கு தன்னோட பலம் தெரிஞ்சதால வந்து நல்ல காலம் அவங்களுக்கு எம்எல்ஏ வரல. எல்லாரும் மன கஷ்டத்தோட தான் திமுக அணியில இருந்தாங்க. தேமுக 10 தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. விஜய் பிரபாகர் மட்டும்தான் லீடிங்ல இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு 5-6 எம்எல்ஏ வந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இவங்க எல்லாம் விஜயோட சேர்ந்திருப்பாங்க. கடவுள் புண்ணியத்துல அந்த மாதிரி நடக்கல. அலை மாதிரி விஜய்க்கு வந்துருக்கு. சொல்ல முடியாதுங்க. விஜய் தனி பெரும்பான்மை கிடைச்சாலும் கிடைக்கலாம். பஞ்சாலத்துக்குள்ள மாலை வரைக்கும் டைம் இருக்கு. இல்லைனாலும் ஒரு 100 தொகுதியில முடிஞ்சா கூட அது ஒரு பெரிய இமாலய வெற்றி தான் அவருக்கு. பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் யாரை கூட்டுக்கு வச்சுக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். இல்ல விஜய் அவர்கள் கட்சி தொடக்கத்திலிருந்தே சொல்லியிருக்காரு. நடுவில் அவரோட பொதுக்கூட்டத்திலையும் சொல்லியிருந்தார். என் தலைமையிலான ஆட்சி தான் இருக்கும். கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். எங்க தலைமை ஏத்துக்கிட்ட எந்த கட்சி வருதோ அவர்களுக்கு நாங்க கொடுப்போம்னு கான்பிடென்ட்டா பேசியிருக்காரு. அப்படின்னா இந்த கணக்குகள் இல்லாம பேசியிருப்பாரா? நீங்க சொன்னது மாதிரி அவரோட பலம் தெரியாம தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இப்போ காங்கிரஸ் அதை பத்தி பேசி கிரீஷ் தொடங்கர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்க ஆளுங்கட்சியாக இருப்போம் அல்லது எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு. சோ காங்கிரஸ் நிச்சயமா போயிடும் அவர்கிட்ட, விஜய் கிட்ட. எனக்கு தெரியல, திமுகல இப்ப இரு பெரும் தலைகளும் தோல்வி, பெரும் ஜாம்பவான்களும் தோல்வினா கட்சி வந்து கனிமொழி அம்மா கையில கூட போகலாம், சான்ஸ் இருக்கு. அதுல கட்சி உடையக்கும் சான்ஸ் இருக்கு, அதிமுக உடையக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன வேணா நடக்கலாம். ஆனா இது ஹங் அசம்பிளி போன்று தொடர்றதால யார் எங்க வேணா இருக்கலாம். விஜய்க்கு காங்கிரஸ் தேவைப்படலாம், அதிமுகவுக்கு விஜய் தேவைப்படலாம், திமுகவுக்கு பாஜக தேவைப்படலாம், பாஜக திமுக எம்பிக்கள் தேவைப்படலாம். ஸோ இது வந்து எவ்ரிபடிஸ் கேம். இது ஒரு குதிரை 1000 ஹரியானால 1000 மாதிரி, பாண்டிச்சேரி மாதிரி தமிழகம் ஆற்றுக்கு சான்ஸ் இருக்கு விரைவில். அதுதான் சொல்ல முடியும். இந்த வேர்டிக்கு அப்படிதான் தோணுது. நன்றி சார். நம்முடைய தொடர் நேரலையில இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகளை தொடர்ந்து பார்த்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். நன்றி.